ஏன்டா டாக்டர்னா உயிரை காப்பாத்துங்கன்னு பார்த்தா இப்படி கொலை பண்றீங்களா? அதுவும் கொடூரமா? ஐயோ! சம்பவம் நடந்த இடம் கர்நாடகா. பண்ணால் ஒரு பல் டாக்டர், படித்தவர் பல் டாக்டர். அவர் பண்ண விஷயம் தான் ரொம்ப கொடூரமா இருக்கு. அதான் இது ஒரு மாமியார் சம்பந்தப்பட்ட கேஸ் தான். இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அடுத்து ஒரு மாமியார் கேஸ் எழுதுறேன், அந்த கேஸ் தான் இது. இது வந்து யூனிவர்சலா நடக்கிற ஒரு பிரச்சனை. அதாவது அந்த பொண்டாட்டி வந்து புருஷ வீட்டில் இருக்க வரையும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தால் மட்டும் 2 நாளைக்கு ஒரு சண்டை இருக்கும். அது வந்து யூனிவர்சலாக நடக்கிறது. ஆனால் இந்த ஆளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நடந்திருக்கு போல. அதனால எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக கொடூரமாக யோசிச்சிருக்காருன்னா, வெறுப்பாகி மனசு அதிருப்தி ஆகி இந்த பொம்பளை உயிரோடு இருந்தால் நம்மளை வாழ விடாதுன்னு சொல்லி நேராக போய் அந்த பொம்பளையை 19 பீஸாக வெட்டியிருக்காரு. 19 பீஸாக அவரோட மாமியாரை வெட்டி அது பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு அந்த ஊரில் இருக்க சுற்றி எல்லா இடத்துலையும் போட்டு கரையத்தை அழிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அதை எப்படியோ கண்டுபிடிச்சி மோப்பம் பிடிச்சி தூக்கிட்டாங்க போலீஸ். தூக்கி தலைவரை தூக்கி ஜெயிலுக்குள்ளே வச்சு பண்ண வேண்டிய சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த செய்தி வெளியே வந்து அப்பப்பா. ஆனால் தெரியும், அவர் படித்தவர், அவர் தெரியும் அந்த கேஸ் எப்படியும் அவரை தெரிஞ்சு தான் முடிவு எடுத்திருக்காரு. எப்படினாலும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காது இந்த பொம்பளை உயிரோடு இருக்க வரையும் சொல்லி இது மாதிரி சுவாரஸ்யமான டிஸ்டர்பிங்கான சம்பவங்கள்லாம் இருக்குது. வெட்டவன் செத்தவன் இடம் பேரு ஒரு டைம் எல்லாமே ஹெல்ப் தான்.